ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ராஜபாளையத்திலிருந்து ஹோசூர் வரைக்கும் நாம இந்த எஸ்ஐடிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். இந்த பஸ் பாத்தீங்கன்னா செங்கோட்டையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ங்க. நாம ராஜபாளையத்திலிருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். கரெக்டா 7:30 மணிக்கு வந்து ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:30 7 o'clock போல நம்ம ஹோசூர் ரீச் ஆயிரும். பெங்களூருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 2 hours போட்டுக்குங்க. ஸோ ஓவர் நைட் ஜேர்னி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ராஜபாளையத்திலிருந்து ஹோசூர் நோக்கிய எஸ்இடிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, டைம் 7:30 ஆகுதுங்க. நம்ம ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஸோ நம்ம எஸ்ஐடிசி பஸ்ல செங்கோட்டை டு பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ங்க. 881 NS தான் இந்த பஸ்ஸோட நம்பர். ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு. புதுசா விட்ட எஸ்ஐடிசி பஸ்ங்க. இது வந்து பழைய பஸ், சென்னை வரைக்கும் போற பஸ் பாருங்க எஸ்ஐடிசி. இது வந்து புதிய பஸ், இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்கல்ல அந்த பஸ். ரீசெண்ட்னா ஒரு 4-5 months முன்னாடி லான்ச் பண்ண பஸ். பெங்களூர் வரைக்கும் போறதுனால கன்னடத்துலயும் வருதுங்க. தமிழ், கன்னடம், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லயுமே வந்து டிஸ்பிளே பண்றாங்க. 881 பஸ் நம்பர்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் நானு. மக்களே, நம்ம ராஜபாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. ஸோ நம்ம ராஜபாளையத்துல இருந்து எடுத்து மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி வழியா நாம ஹோசூர் ரீச் ஆவோம். எந்தெந்த சிட்டிக்குள்ள எல்லாம் போவாங்கன்னு தெரியல. மதுரை, சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த ஊர் வழியா போறோம், எங்கெல்லாம் ஹால்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கவர் பண்ணி காமிக்கிறேன். 7:30க்கு எடுக்கிறதுனால இங்கதான் வந்து டின்னர் பிரேக். இடையில எங்கேயும் நிறுத்த மாட்டாங்களாம். ஆப்வியஸ்லி எங்காவது பிரேக் விடுவாங்க, ஒரு டீ காஃபி பிரேக்கு. பட் டின்னருக்கு ராஜபாளையத்துல தான் ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா செங்கோட்டையில இருந்து வருதுல்ல தென்காசி வழியா. ஸோ ராஜபாளையத்துல தான் டின்னர் பிரேக்கு. ஸோ வாங்க நாமளும் சீக்கிரம் ஒரு டின்னர் சாப்பிட்டு பஸ் ஜர்னிக்குள்ள போகலாம். மக்களே, ஒரு 10-15 minutes தான் நிற்குங்கிறதுனால நம்ம கடையில சாப்பிடலைங்க. அவசர அவசரமா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பார்சல் வாங்கியாச்சு. ஸோ ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் முறுக்கு எல்லாம் விற்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா பால்கோவா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா எல்லாம் விற்பாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பலகாரங்கள்லாம் இருக்கும். கருப்பட்டியில் ஒரு தேன்குழல் மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாமே இருக்கும். ஸோ ராஜபாளையம் வந்தா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? பஸ்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. டைம் பாஸ்க்கு குறிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ இது பக்கத்துலேயே தான், இதே பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து சென்னை பஸ்ஸஸும் நிற்கிறாங்க, பெங்களூர் பஸ்ஸஸும் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக கொல்லம் பஸ் வரும் நமக்கு. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே கொல்லம்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் போகிற பஸ் வரும். அது இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே ஒரு 1 hour கேப்ல வருங்க. இந்த பஸ் 6:30க்கு ஹோசூர் சேர்ந்தா அந்த பஸ் வந்து 7:30 போல ரீச் ஆகும் ஹோசூருக்கு. மக்களே, ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா? இந்த புத்திஸ்ட் ஸ்தூபக் முன்னாடி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆர்ச் இருக்கு பாருங்களா. சூப்பரா இருக்குல்ல? ராஜபாளையத்துல இருந்து மதுரைக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். மதுரைக்கு, தென்காசிக்கு, செங்கோட்டைக்கு இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க. இது வந்து தென்காசி வரைக்கும் போற பஸ் தான். மதுரை டு செங்கோட்டை, தென்காசி வழியா செங்கோட்டை போற பஸ், அது மதுரை போற பஸ். இது நம்ம சென்னை அல்ட்ரா டீலக்ஸ். செங்கோட்டை டு சென்னை தென்காசி வழியா. இது நம்ம அதிநவீன இருக்கை மற்றும் படுக்கை வசதி பேருந்து, ஸ்லீப்பர், நான் ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ்ஸுங்க. செங்கோட்டை டிப்போக்கு சேர்ந்தது தான். SHN போட்டிருக்காங்க பாருங்க. மக்களே, நம்ம டிரைவர் கேபின்ங்க. ஸோ 2+2 சீட்டர் கீழே, மேலே வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ்ங்க. நம்ம சீட்டு பின்னாடி. மக்களே, நமக்கு பேரலா நின்றுட்டு இருந்த சென்னை எஸ்இடிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. பேரலா இன்னொரு பஸ் வேற நிற்குது பாருங்க, செங்கோட்டை டு சென்னை அந்த பஸ். அடுத்தடுத்து பாருங்க 2-3 பஸ் கிளம்புது பாருங்க. கொல்லம்ல இருந்து ஒரு ஹொசூர் பஸ், இந்த இப்ப நாம போயிட்டு இருக்கிற செங்கோட்டை டு பெங்களூர் பஸ், அது வந்து அல்ட்ரா டீலக்ஸ் சென்னை, இன்னொரு அல்ட்ரா டீலக்ஸ் ஸ்லீப்பர் கம் சீட்டர் சென்னை.
இது வேலூர் பஸ்ஸுங்க, வேலூர் போற எஸ்இடிசி பஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராஜபாளையத்திலிருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றவங்க. நம்ம புது எஸ்இடிசி லைட் கிரீன் கலர்ல இருக்கிற எஸ்இடிசி வந்து இன்டீரியர்ஸும் வேற லெவல்ல இருக்கு. 2+2 சீட்டர் மேல 2+1 சீட்டர் மேல ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. ரொம்பவே வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. சீட்டோட கம்ஃபர்டபுளும் நல்லா இருக்கு. இன்னும் லைட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. லைட்ஸும் சரி, டேட்டா கேபிள்ஸும் சரி, எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எஸ்இடிசி பஸ்ல பார்த்தோம்னா இன்ட்ரடியூஸ் பண்றப்போ வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கேபிள் ஒர்க் ஆகாது, மேல இருக்கிற லைட்ஸ் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். பட் ஆனா நம்ம இப்ப டிராவல் பண்ற எஸ்இடிசி பஸ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. ரிக்ளைனிங் சீட்டும் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ். ஸோ நீங்க ஓவர் நைட் ஜேர்னில நீங்க செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம் வழியா, மதுரை, சேலம் வழியா நீங்க ஹொசூர், பெங்களூர் ரீச் ஆகணும்னா இந்த பஸ்ல டிராவல் பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ராஜபாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராஜபாளையத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர், நம்ம ஆண்டாள் கோவிலுக்கு ஃபேமஸான ஊரு. நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் தானே நம்ம அரசு முத்திரையிலேயே இருக்கு. ஸோ அந்த ஊருக்கு கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம மதுரை ரீச் ஆகும். மதுரையில ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரப்பாளையம் வழியா போவாங்களா இல்ல மாட்டுத்தாவணி வழியா போவாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி ஆரப்பாளையம் வழியா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுத்தாவணியில ஹால்ட் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பஸ்ஸும் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இது போக பாத்தீங்கன்னா மதுரைக்கு அப்புறம் நம்ம திண்டுக்கல் பைபாஸ் வழியா சேலம் ரீச் ஆயிட்டு, சேலம் கரூர், இடையில கரூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்ப நேஷனல் ஹைவே மேல இருக்கிறதுனால கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரூர், அதுக்கப்புறம் சேலம், சேலம்க்கு அப்புறம் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. ஏன்னா இப்ப தருமபுரி நியூ பஸ் ஸ்டாண்டும் வந்து நேஷனல் ஹைவே மேலதான் இருக்கு. ஸோ தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு நாம கிருஷ்ணகிரி தாண்டி ஹோசூர் ரீச் ஆவோங்க. நாம ஹோசூர்ல இறங்கிக்க போறோம். நாம இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடும் எப்படி சாந்தி நகர் டிப்போ போக. ஏன்னா காலையில நம்மள இறக்கி விடுறதே வந்து ஒரு 7:30க்கு தான் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் பீக் டிராபிக்ல பெங்களூருக்குள்ள டிராவல் பண்ணும். ஸோ 1.5 ஹவர்ஸ் கண்டிப்பா ஆயிரும். மினிமம் மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஆகலாம் இருக்கிற டிராபிக்கை பொறுத்து. ஸோ 9:30க்கெல்லாம் வந்து பெங்களூர் சாந்தி நகர் டிப்போல உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவர் நைட் ஜேர்னியா நீங்க ஆல் த வே பெங்களூர் ஹோசூர்க்கெல்லாம் டிராவல் பண்ணணும்னா இது பெர்ஃபெக்டான பஸ் அப்படின்னு சொல்லுவேன். பெர்ஃபெக்டான டைமிங்ஸும் கூட. அழகா டின்னர் சாப்பிட்டு கிளம்புனா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோசூரோ பெங்களூரோ ரீச் ஆயிடலாம். ஸோ மக்களே, சூப்பரா நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓவர் நைட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம கிருஷ்ணகிரி தாண்டும் போது நல்லா வெடிஞ்சிரும். தருமபுரி போகும்போதே வந்து வெடிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தருமபுரி வந்து அரௌண்ட் 6:15 அந்த மாதிரி கிராஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா வெளிச்சம், டே லைட் வெளிச்சமும் வந்துடும். ஸோ அந்த செக்ஷன் வந்து நல்லா இருக்கும். வேற தருமபுரியில இருந்து கிருஷ்ணகிரி, சூளகிரி வழியா நம்ம ஹோசூர் வரைக்கும் போற ரூட்டே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நைட் டைம் ஜேர்னியும் தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் காலையில கரெக்டா சன்ரைஸ் போது வர்ற அந்த கிருஷ்ணகிரி மலைப்பாதை வழியா நம்ம போற ரூட்டையும் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவலா எங்கூட டிராவல் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம. ஓகேவா, வாங்க பயணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜபாளையம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரம் எல்லாம் தாண்டியாச்சுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பால்கோவாக்கு பேர் போன ஊருங்க. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து நம்ம தமிழ்நாடு பால் கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அவங்க வந்து பால்கோவா கடைங்க வச்சிருப்பாங்க. கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் கிராஸ் பண்ணுவோம். மதுரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வந்து ஆரப்பாளையம் வழியா தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ திருமங்கலம் தாண்டி நம்ம மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்சிருவோம். ஆக்சுவலா டே டைம்ல டிராவல் பண்ணா நம்ம திண்டுக்கல் பைபாஸ் டிராவல் பண்ணும்போது செம்ம சீனிக்கா இருக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும், கொடைக்கானல் மலைகள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறுமலை இருக்கும். அதுக்கு ரெண்டு நடுவுல தான் வந்து நம்ம மதுரை ஹைவேவே போகுங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் பைக் ரைட் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பைக் ரைட் போது எனக்கு விளாக் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும், என்ன சொல்றது, ரிஸ்கா இருக்கும்னு தோணும். அதனால நான் விளாக் மோட்டோ விளாக் எல்லாம் இப்ப அவ்வளவா பண்றது இல்ல. எங்காவது விழுந்து வரைக்கிட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வம்பு அப்படிங்கிறதுனால நம்ம மோட்டோ விளாக் பண்றது கிடையாது. பட் ஆனா ஒரு டைம் வந்து நம்ம திண்டுக்கல் வழியா மதுரைக்கு பைக்ல எல்லாம் டிராவல் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க மக்களே. ஸோ நம்ம மோட்டோ விளாக்ஸ் வந்து கொடைக்கானல் விளாக் பிளேலிஸ்ட்ல ஒரு மோட்டோ விளாக் இருக்கும். மோட்டோ விளாக்னே தனி பிளேலிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து அதுக்கப்புறம் நம்ம பைக்ல நிறைய டிராவல் பண்ணல. ஏன்னா நமக்கு உடம்பு வந்து வலியாக ஆரம்பிச்சிருச்சு, பாடி பெயினும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மோட்டோ விளாக் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கு மேல பைக் ரைட்ல பேஷன் இருக்கிற மக்கள் தான் வந்து மோட்டோ விளாக் எல்லாம் நிறைய பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால சரி, நமக்கு இதுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம டிராவல் vlogs எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ்ல தான் இருக்கும். இன்னும் வந்து நம்ம ஃபாரின் டிராவல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிளைட் vlogs எல்லாம் கூட வரும் நமக்கு. ஸோ அதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம திருமங்கலம் தாண்டி மதுரைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. போற வழி எல்லாமே வந்து நிறைய ஊர்கள்ல கோவில் விசேஷங்கள், அம்மன் கோவில் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு போல. ஒரே சீரியல் லைட்ஸும் பார்ட்ஸும் இந்த கும்மியாட்டம் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வந்து நம்ம திருமங்கலத்துல இருந்து மதுரை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ மதுரைக்கு வந்து அநேகமா 9:30 10 போல கிராஸ் ஆகும். ஸோ நீங்க ஆரப்பாளையத்துல இருந்து ஹொசூர் பெங்களூருக்கு பஸ் போட் பண்ணோம்னா இந்த பஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல கிராஸ் ஆகும். ஓகே, இது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி 2-3 பஸ்ஸஸ் செங்கோட்டையில இருந்து வரும். ஒரு கொல்லம் பஸ் வேற வரும், கொல்லம் டு ஹோசூர் பஸ். ஸோ அந்த பஸ்லயும் நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எஸ்இடிசி பஸ்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஎன்எஸ்டிசில வரணும்னா சேலம் வந்து மாறி வர மாதிரி இருக்கும். சேலம் வரைக்கும் ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும், அங்கிருந்து இன்னொரு பஸ் ஹோசூருக்கோ பெங்களூருக்கோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். டைரக்டா போகணும்னா எஸ்இடிசி பஸ்ல டிராவல் பண்றது தான் வந்து செம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏறி உட்காந்தமா ஒரு தூக்கத்தை போட்டோமா காலையில எந்திரிக்கும் போது நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? ஸோ மக்களை தொடர்ந்து பயணிங்க. நாம இப்போ மதுரை சிட்டி பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓவர் நைட் ஜேர்னில வந்து சேலம் தாண்டி ஒரு பிரேக் விடுவாங்க. ஆக்சுவலா வந்து சேலம் பைபாஸ் இருக்கும், அது வழியா போயிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் பைபாஸ் பிடிச்சு நம்ம ஓமலூர் போற வழியில எப்பவுமே 24/7 அந்த டீ ஷாப் ஓப்பனா இருக்குங்க. நிறைய எஸ்ஐடிசி பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்கதான் வந்து பிரேக் விடுறாங்க, சர்வீஸ் ரோட்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா, எங்கெங்கெல்லாம் பிரேக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து பயணிங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போகலிங்க இந்த பஸ். ராஜபாளையத்துல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமங்கலம் தாண்டி மதுரைக்குள்ள என்டர் ஆகி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து போர்டிங் டிபோர்டிங். ஸோ நீங்க இன்கேஸ் வந்து
இந்த எஸ்சிடிசி பஸ்ல டிராவல் பண்ணணும்னா செங்கோட்டையில இருந்து பெங்களூர் வரைக்கும் போற நான் ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு தான் வரணும். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போகல. ஓகேவா? சோ நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போகாம ஆரப்பாளையத்துல இருந்து திண்டுக்கல் பைபாஸ் புடிச்சிட்டு கரூர் வழியா சேலம் ரீச் ஆகும். அடுத்து திண்டுக்கல் உள்ள போக மாட்டாங்க, ஏன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சோ நம்ம பைபாஸ் வழியா போயிட்டு கரூர் பஸ் ஸ்டாண்ட் போவாங்க, ஏன்னா அது வந்து நேஷனல் ஹைவே மேலதான் இருக்கு. சோ வாங்க மக்களே, தொடர்ந்து பயணிங்க. நம்ம மதுரை ஆரப்பாளையம்ல இருந்து கரூர் வழியா சேலம் வரைக்கும் போறோம். சேலம்ல ஒரு ஹால்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹோசூர் தான் நினைக்கிறேன். மேபி காலங்காத்தால டிரைவர் கண்டக்டர் எனக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி டோல்கேட் பக்கத்துல ஒரு டீ பிரேக் விடுவாங்க. பாக்கலாங்க எங்கெங்கெல்லாம் பிரேக் விடுறாங்கன்னு. சோ தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க மக்களே என் கூட விர்ச்சுவலா. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கரூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பரா நேஷனல் ஹைவே மேலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் மேலதான் கட்டுறாங்க. அதனால பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸும் வந்து உள்ள வந்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே வசதியா இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? நடுவுல வந்து பிளாட்ஃபார்ம்ஸ், சுத்தியுமே வந்து பஸ்ஸோட ஆக்சஸ் வே, இன் அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்ப சூப்பரா அமைச்சிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து எந்தவித டிராபிக் கன்ஜெஷனும் இல்லாம பஸ்ஸஸ், ஆட்டோஸ் எல்லாம் வந்து உள்ள வந்துட்டு போற மாதிரி. வெளியவே வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம சிட்டி விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி இருந்தாலும் சிட்டிக்குள்ள போறதுக்கு 24/7 உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டிக்கு ஆட்டோஸ் இருக்குங்க. டே டைமா இருந்தா ஷட்டில் பஸ் இருக்கும், டவுன் பஸ்ஸஸ் இருக்கும் சிட்டிக்குள்ள போறதுக்கு. நைட் வந்தீங்கன்னா நீங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சு டவுனுக்குள்ள போயிட வேண்டியதுதான். ஸோ கனெக்டிவிட்டிக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் ஷேர் ஆட்டோலயும் வந்து ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஷேர் பண்ணி போனா வந்து ஒரு 20-30 ரூபா அந்த ரேஞ்சில தான் வரும். மேபி தனியா டிராவல் பண்றதா இருந்தா கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட நீங்க எந்த டைமுக்கு வரீங்களோ அந்த டைம் பொறுத்து உங்களுக்கு நைட் சார்ஜஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 8-9 மணி போல கொஞ்சம் ஒரு 10% 20% அதிகமா காசு வச்சு விற்பாங்க. பட் தென் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம கரூர்ல இருந்து இப்போ சேலம் நோக்கி டிராவல் பண்ண போறோங்க. நாமக்கல் எல்லாம் பைபாஸ் வழியாவே போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து பயணிங்க மக்களே.
மக்களே காலங்காத்தால 4:30 மணி ஆகுதுங்க. நம்ம சேலம் தாண்டி ஸ்ரீ அம்மன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில பிரேக் நிறுத்தி இருக்காங்க. நான் ஏர்லியாவே போகும்னு நினைச்சேங்க. ஒரு 6 மணிக்கெல்லாம் ஹோசூர் ரீச் ஆவாங்கன்னு நினைச்சா 4:30 மணிக்கு தான் வந்து சேலமே கிராஸ் பண்றாங்க. 7:30-8 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். மக்களே ராஜபாளையத்துல 7:30 மணிக்கு ஏறி ஹோசூர்ல காலையில 7:30 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பஸ்ல டிராவல் பண்ணலாங்க. கம்ப்ளீட் 12 hours ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ்ல டிராவல் பண்றோம். செங்கோட்டையில இருந்து பெங்களூர் போற ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ் நல்லா இருக்குங்க. பஸ் உள்ளுக்குள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பஸ்ஸோட கம்ஃபர்டபுளா எல்லாம் ஓகே. கொஞ்சம் ஒரு 2 hour முன்னாடி போயிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் பரவாயில்ல. ஸோ நமக்கு கம்ஃபர்ட் ஜேர்னி தானே முக்கியம். கம்ஃபர்ட்டா சேஃபா கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா போதும். ஒரு 5 minutes அப்புறம் எடுத்துருவாங்க. வாங்க போய் போட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் கிராஸ் பண்ணி ஓமலூர் எல்லாம் கிராஸ் பண்ணி தோப்பூர் கணவாயையும் கிராஸ் பண்ணி இப்போ தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்களா? லொகேஷனு சுத்தி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் நடுவுல தான் வந்து நம்மளோட தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். காலங்காத்தால சூரிய உதயத்தும் போது பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. சுத்தியும் வந்து லான்ஸ் எல்லாம் வேற வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஓபன் பண்ணி 1 year கூட கம்ப்ளீட்டா முடியலைங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பிரைவேட்னால ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ற பஸ். ஓன் பண்றாங்களா என்னன்னு தெரியல, பட் பில்ட் ஆப்ரேட் மாடல் நினைக்கிறேன். பிஓடி மாடல்னு சொல்லுவாங்கல்ல, பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் மாடல். ஸோ அந்த மாடல்ல கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே பார்த்தது வந்து ரயில்வே ட்ராக்குங்க. இது வந்து சேலம்ல இருந்து தருமபுரி ஹோசூர் வழியா பெங்களூர் போற ரூட்டு. செம்ம சீனிக்கா இருக்கும். இது வரைக்கும் இந்த ரூட்ல நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணாம இருந்தா ஒரு டைம் டிராவல் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சோ மக்களே, நம்ம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ கிருஷ்ணகிரி நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க மக்களே. இங்க பாத்தீங்கல்ல, நம்ம காலங்காத்தால பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ஆம்னி பஸ்ஸஸ் சாம பிரீமியமா ஆயிட்டு இருக்குங்க. பிளிக்ஸ் பஸ் ஒண்ணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு. அல்ட்ரா லக்ஸரியா இருக்கு. லக்ஸரி போய் பிரீமியம் லக்ஸரி போய் இப்பெல்லாம் அல்ட்ரா பிரீமியம் லக்ஸரி தான். உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து வந்தே பாரத்ல எல்லாம் ஃபுட் சர்வ் பண்ற மாதிரி பஸ்ஸஸ்லயே வந்து ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கு. நான் எப்படி அந்த பஸ்ஸஸ்க்கு பிளிக்ஸ் பஸ் மாதிரியான
அல்ட்ரா பிரீமியம் பஸ்ஸஸ்க்குலாம் ஆன்லைன்ல புக் பண்ணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க, டெக் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். இப்ப நாம கிராஸ் பண்ணோம் தெரியுங்களா ஒரு ஆறு, அதுதான் வந்து தென்பெண்ணையாறுங்க. இங்க பக்கத்துல வந்து காவேரிப்பட்டினம் அப்படின்னு ஊர் இருக்கு. நம்ம கிருஷ்ணகிரி டேமுக்கு வந்து இந்த ஆறு தாங்க வரும். ஸோ கிருஷ்ணகிரி எல்லாம் தாண்டி நம்ம திருவண்ணாமலை வழியா கடலூர் வரைக்கும் போய் ஜாயின் ஆகும் தென்பெண்ணை ரிவர். ஸோ நம்ம தர்மபுரி தாண்டி தென்பெண்ணை ஆறையும் தாண்டி காவேரிப்பட்டினம் இருக்கிற ஏரியாலாம் தாண்டி இப்போ கிருஷ்ணகிரி நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா வெடிஞ்சிருச்சு, செம்ம பியூட்டிஃபுல்லான காலை நேரத்து பயணம். அங்கங்க வந்து இந்த மாதிரி ரோட்ஸ்ல எல்லாம் வந்து சொரண்டி போட்டிருக்காங்க. ரோட்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிட்டே இருப்பாங்க போல. ஸோ பட் இந்த வழியில நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும் மக்களை. காலையில எல்லாம் டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். இன்னும் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு நம்ம சூளகிரி வழியா ஹோசூர் போவோம் பாருங்க. காலையில நேரத்துல எல்லாம் பாருங்களேன், உள்ளுக்குள்ள நிறைய ரிசோர்ட் ஃபாரஸ்ட் குட்டி குட்டி மலைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏறிதான் போகணும், வேற லெவல்ல இருக்கும். ஸோ மக்களே இங்க நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் போவோம். ஏன்னா காலையில ஆயிருச்சுல, இங்கிருந்து நிறைய பேர் வந்து ஹோசூர் பெங்களூருக்கெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, குயிக்கா டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க மக்களை, தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு நம்ம டெஸ்டினேஷன் ஹோசூர் பக்கத்துல. இன்னும் சூளகிரி, நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்டு சூளகிரி தாண்டுனா அதுக்கப்புறம் நம்ம ஹோசூர் ரீச் ஆயிடலாம். ஸோ நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டும் வந்து செம சீனிக் லொகேஷனுங்க. பின்னாடியே வந்து கிருஷ்ணகிரி கோட்டை இருக்கும், கீழே வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் வந்து கிருஷ்ணகிரி நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து நேஷனல் ஹைவே பிடிச்சி கிருஷ்ணகிரி டோல்கேட் வழியா நம்ம கிராஸ் பண்ணி சூளகிரி வழியா ஹோசூர் ரீச் ஆக போறோம். கிருஷ்ணகிரி டோல்கேட்டும் ரீச் பண்ணியாச்சுங்க. அதிசயமா இன்னைக்கு டிராபிக் கம்மியா இருக்கு. இல்லாட்டி நம்ம டோல்கேட் பக்கத்துல வந்தோடனே வந்து லைனா எக்கச்சக்கமான வெஹிக்கிள்ஸ் நிக்கும். அதுவும் வீக்கெண்ட் எல்லாம் வந்து பாருங்களேன், அப்படியே சாம திருவிழா போன மாதிரி இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் அவ்வளவு ட்ரக்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸஸ், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ், பைக்ஸ்னு எக்கச்சக்கமா டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம சென்னையில இருந்து வர்ற ஹைவேவும் சேலம்ல இருந்து வர ஹைவேவும் ஒன்னா ஜாயின் ஆகி நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி பெங்களூருக்குள்ள டிராவல் பண்ணுவாங்க. அதனால இங்கிருந்தே வந்து நீங்க நல்லா டிராபிக் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலு. சூப்பரா இருக்குல்ல லொகேஷனு. இங்க பாருங்க, நான் சொன்னல கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டணுன்னே வந்து சும்மா செம்ம சீனிக்கா இருக்கும்னு. ஃபுல்லாவே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல சூழ்ந்த டிஸ்ட்ரிக்ட் தாங்க நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ரொம்பவே அழகா இருக்கும். சோ மக்களே, இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ற வரைக்குமே. மக்களே, கரெக்டா காலையில 8:20க்கு நம்ம ஹோசூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. 13 மணி நேரம் எடுத்திருக்கு. 7:30 மணிக்கு எடுத்து ஆல்மோஸ்ட் 8:30க்கு தான் நம்ம ரீச் ஆயிருக்கோம். ஸோ இங்கிருந்து அனதர் 2 hours ஆகும் இது சாந்தி நகர் டிப்போ போறதுக்கு. ஏன்னா பெங்களூருக்குள்ள டிராபிக்கா இருக்குல்ல காலங்காத்தால.
ஸோ பெங்களூர் போறதுன்னா அடிஷனல் 2 hours ஆட் பண்ணிக்கோங்க, 15 hours ஆகும். செங்கோட்டை டு பெங்களூர் பஸ்ல நம்ம சூப்பரா ஹோசூர் வந்து இறங்கியாச்சுங்க. செம்ம கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க, அதுலலாம் வந்து குறைச்சலே கிடையாது. ஒரு 1 or 2 hours ஏர்லியா வந்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நல்லா கம்ஃபர்டபுள் ஜேர்னி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜபாளையத்திலிருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த எஸ்இடிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.